சென்னை எண்ணூரில் வாயு கசிவு ஏற்பட்ட கோரமண்டல் நிறுவனத்திற்கு எதிராக பாதிக்கப்பட்ட பெரியகுப்பம், சின்னகுப்பம், எர்ணாவூர் குப்பம் மீனவ மக்கள் இரவிலும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அசோக்கிடம் கேட்கலாம். அசோக், போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் மக்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதா? என்ன நிலவரம்? சிவரஞ்சனி, அதாவது போராட்டம் நடத்த பிரதான சாலையில பாத்தீங்கன்னா நெட்டுக்குப்பம், சின்னக்குப்பம், அதே போல எர்ணாவூர் குப்பம், இந்த ஊர் மக்கள் பிரதான சாலையில போராட்டத்தில் காலையில் இருந்து ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல இரண்டாம் சாலையில் இருக்கக்கூடியவர் பார்த்தா தாளங்குப்பம், நெட்டுக்குப்பம், எர்ணாவூர் குப்பம், எண்ணூர் குப்பம், இந்த பகுதி மக்கள் மற்றொரு சாலை நுழைவாயில போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இதுல ஏற்கனவே அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வந்த நிலையில எங்களுக்கு தற்போது நிரந்தரமாக இந்த ஆலையை மூட வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையை முன்வைத்து காலையிலிருந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இருப்பினும் இரவு ஆகும் என்பதால் தற்காலிகமாக இரண்டாம் வாயில் போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவ மக்கள் நாளை தற்காலிகமாக வாபஸ் பெறப்படும், நாளை 10 மணிக்கு தொடரலாமா என்று ஆலோசனை செய்யப்படும் என்று அவர்கள் தெரிவித்து சென்று விட்டனர். ஆனால் பாதிக்கப்பட்ட இந்த சின்ன குப்பம், பெரிய குப்பம், எர்ணாவூர் குப்பம் இதுக்கு நிரந்தரமாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், இல்லை என்று எங்கள் போராட்டம் இரவில் தொடரும் என்று தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அசோக்.